لبيك يا تواب. உத்ஹிய்யா பற்றி சில குறிப்புகள். உத்ஹிய்யா கொடுப்பது யாருக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது? உத்ஹிய்யாவானது ஹஜ்ஜுக்காக மக்காவில் இருப்பவர்களுக்கும் மக்காவிலோ அல்லது உலகின் பிற நாடுகளிலோ உள்ள வசதியுள்ளவர்கள் மீதும் உறுதி செய்யப்பட்ட சுன்னா முஅக்கதாவாகும், அதாவது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாகும். இங்கு வசதியுள்ளவர்கள் என்பவர் தனது அடிப்படை செலவுகளையும் தான் செலவழிக்க கடமைப்பட்டுள்ளவர்களின் அடிப்படை செலவுகளையும் பூர்த்தி செய்ய வசதியுள்ளவரை குறிக்கிறது. உத்ஹிய்யாவானது எதை கொண்டு வழங்கப்பட வேண்டும்? உத்ஹிய்யாவானது கால்நடைகளிலிருந்து மாத்திரம் வழங்கப்பட வேண்டும். இங்கு கால்நடைகள் என்பது ஒட்டகம், மாடு மற்றும் ஆடு ஆகியவற்றை குறிக்கும். உத்ஹிய்யாவிற்குரிய நேரம் என்ன? ஆரம்ப நேரம். அதற்குரிய நேரம் ஈதுல் அத்ஹா தொழுகையின் நேரம் நுழைந்ததற்கு பின்பு 2 ரக்காக்கள் தொழுவதற்கும் 2 பிரசங்கங்கள் நிகழ்த்துவதற்கும் தேவையான நேரம் கழிந்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. முடிவு நேரம். அதற்குரிய நேரமானது ஐயாமுத் தஷ்ரீக்கின் இறுதி நாளாகிய துல்ஹஜ் மாதத்தின் 13ஆம் நாளின் சூரிய அஸ்தமன நேரத்துடன் முடிவடையும். உத்ஹிய்யா தொடர்பான சில முக்கியமான சட்டதிட்டங்கள். உத்ஹிய்யா கொடுப்பவர் தனது அறுப்பு பிராணியை அறுக்கும் பொறுப்பை வேறொருவருக்கும் வழங்க அனுமதியுண்டு. ஆனால் நபிகள் நாயகத்தின் முன்மாதிரியை பின்பற்றி அவர் தனது உத்ஹிய்யா பிராணியை தாமாகவே அறுப்பது சுன்னஹ்வாகும். மேலும் அவர் தனது உத்ஹிய்யா பிராணியை அறுக்க முற்படும் போது கிப்லாவை முன்னோக்கி இருப்பதும், அல்லாஹ்வின் பெயரால் பிஸ்மில்லாஹ் என கூறிக்கொள்வதும், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிக் கொள்வதும், அல்லாஹ் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக என்று சொல்லிக் கொள்வதும் வரவேற்கப்பட்ட விடயங்களாகும். மேலும் இன்னொருவரின் உத்ஹிய்யா பிராணியை ஒருவர் அறுத்தால் அதை அறுப்பவர் அல்லாஹ் இன்னாரிடமிருந்து இதை ஏற்றுக்கொள்வானாக என்று கூறி அவரின் பெயரை குறிப்பிட வேண்டும். 1/3 பங்கை தர்மமாகவும் 1/3 பங்கை அன்பளிப்பாகவும் கொடுப்பதுடன் எஞ்சிய பங்கை அவரின் உணவுக்கு பயன்படுத்துவது முஸ்தஹப் சிறந்ததாகும். உத்ஹிய்யா பிராணியில் இருந்து இறைச்சி, கொழுப்பு, தோல், கொம்பு, கம்பளி மற்றும் இவை போன்றவற்றை உள்ளடக்கிய எதையும் விற்பது ஹராமாகும். அதேபோல் தோலையோ மற்ற பாகங்களையோ உத்ஹிய்யா பிராணியை அறுப்பதற்கு உதவும் வேலை ஆட்களுக்கு அவரின் கூலிக்கு பகரமாகவோ அல்லது கூலியின் ஒரு பகுதியாகவோ வழங்குவதும் ஹராமாகும். உத்ஹிய்யா என்பது இஸ்லாமிய சடங்குகளில் ஒன்றாகும். அல்லாஹ்வின் சின்னங்களையும் இஸ்லாத்தின் அடையாளங்களையும் கேலி செய்பவர் அதை நகைச்சுவைக்காக செய்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் என்பதே மார்க்க சட்டமாகும். அவர் இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட 2 ஷஹாதா கலிமாக்களையும் கூறி உடனடியாக இஸ்லாத்திற்குள் திரும்ப நுழைய வேண்டும். ஆகவே ஒருவர் உத்ஹிய்யாவை நகைச்சுவைக்காக கூட கேலி செய்துவிடக்கூடாது. யா அல்லாஹ், இதயங்களை மாற்றுபவனே, எங்கள் இதயங்களை உன் மார்க்கத்தின் மீது உறுதியாக்கி எங்களுக்கு ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மேலும் உனது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊரில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எமக்கு தந்தருள்வாயாக. ஆமீன்.